லடாக்கில் பாஜக அலுவலகத்துக்கு தீ வைக்கப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறது. லடாக்கில் பாஜக அலுவலகத்திற்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. யூனியன் பிரதேசமாக உள்ள லடாக்குக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் பாஜக அலுவலகத்திற்கு அங்கே தீ வைக்கப்பட்டிருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் லே பகுதியில் உள்ள பாஜக அலுவலகத்திற்கு தீ வைத்திருக்கிறார்கள். லடாக்கில் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பாஜக அலுவலகத்திற்கு தீ வைக்கப்பட்டிருப்பதால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. யூனியன் பிரதேசமாக இருக்கும் லடாக்குக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி அங்கே போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் லே பகுதியில் உள்ள பாஜக அலுவலகத்திற்கு தீ வைத்திருக்கிறார்கள். அங்கு போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் லே பகுதியில் இருக்கும் பாஜக அலுவலகத்திற்கு தீ வைக்கப்பட்டிருப்பதால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, என்ன நடந்தது? இதுவரை அமைதியாக நடைபெற்று வந்த போராட்டத்திலே தற்போது வன்முறை வெடித்துள்ளது. லடாக்கில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி அலுவலகம் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. ஏன் இது போல திடீரென நடந்தது, வன்முறை வெடிக்க காரணம் என்ன என கண்டறிய மாவட்ட நிர்வாகம் முயற்சி செய்து கொண்டிருக்கும் நிலையிலேயே காவல்துறையினர் மற்றும் சிஆர்பிஎஃப் படைகளை சேர்ந்த வீரர்கள் அங்கு கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் லேசாக தடியடி நடத்தியும் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்திய நபர்களை அங்கிருந்து விரட்டி அனுப்பியிருக்கிறார்கள். 35 நாட்களாக உண்ணாவிரதம் நடைபெற்று வருகிறது. இந்த சமயத்திலே உண்ணாவிரதம் இருந்து வந்த நபர்களிலே இருவரது உடல்நிலை தற்போது கவலைக்கிடமாக இருக்கிறது என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கற்களை வீசி தாக்கினார்கள். பின்னர் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் தீ வைக்கவும் முயற்சி செய்திருக்கிறார்கள். இப்படி இதுவரை அமைதியாக ஒரு மாதத்துக்கு மேலாக நடந்து கொண்டிருந்த இந்த போராட்டம் தற்போது வன்முறையில் வெடித்திருக்கிறது. லடாக்குக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும், பல்வேறு வளர்ச்சி பணிகளுக்கு அங்கே மத்திய அரசு ஒத்துழைக்க வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் தான் அவர்கள் இந்த போராட்டம் மற்றும் உண்ணாவிரதத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுவரை அமைதியாக நடந்து வந்த இந்த போராட்டம் உண்ணாவிரதத்திலே ஈடுபட்டிருந்த 2 பேரது உடல்நிலை மோசமடைந்துள்ளது என்ற தகவல் வந்ததன் அடிப்படையிலே வன்முறையாக மாறியிருக்கிறது. வன்முறை தற்போது கட்டுக்குள் இருந்தாலும் சூழல் பதட்டமாகவே இருக்கிறது. திலகவதி, கணபதி, போராட்டம் நடத்துவது, கோரிக்கைகளை முன்வைப்பது அது ஒரு புறம் இருக்கட்டும் ஜனநாயக ரீதியாக. ஆனால் இது போன்ற ஒரு பொது சொத்துக்கு சேதம் விளைவிப்பது, தீ வைப்பது போன்ற குற்றச்செயல்கள் அங்கே நடைபெற்றிருக்கின்றன. அதற்கு காரணம் யார் என்பதனை கண்டுபிடித்திருக்கிறார்களா? விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக. அதாவது உண்ணாவிரதம் இருந்து வந்த 2 நபர்களது உடல்நிலை மோசமடைந்திருக்கிறது என்பது தொடர்பாக யார் வதந்திகளை பரப்பியது, யார் வன்முறையை தூண்டியது என தற்போது அந்த பகுதியிலே ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இது அரசியல் ரீதியாக அல்லாத போராட்டம். சோனம் வாங்சுக் மற்றும் அங்க உள்ள லடாக் பகுதி மக்களாகவே நடத்தும் போராட்டம் என்றுதான் இதுவரை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு அரசியல் கட்சியின் அலுவலகம் தாக்கப்பட்டதால் இந்த போராட்டத்துக்கு அரசியல் சாயம் படிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வதந்திகளை பரப்பியது யார், போராட்டத்தை தூண்டியது யார் என தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து வரும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி.